என்ஜிஓக்கள் மீது சமீப காலமாக ஒன்றிய அரசு அதீத கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பாக முஸ்லிம் சமூகம் சார்ந்த என்ஜிஓக்கள், கிறிஸ்துவ சமூகம் சார்ந்த என்ஜிஓக்கள் மீது அதீத கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சட்டத்தின் முன் எல்லாருமே சமம் தான், எல்லாத்துக்கும் நாங்கள் அப்படி கட்டுப்பாடை விதிப்போம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லக்கூடிய அதே வேளையில் அந்த கட்டுப்பாடுகள் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்துவ என்ஜிஓக்களுக்கு மட்டும்தானா, ஆர்எஸ்எஸ்க்கு இல்லையா அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை எதிர்க்கட்சிகளும் அரசு விமர்சகர்களும் வைக்க தொடங்கியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு எங்கிருந்து நிதி வருகிறது, அதை ஏன் நம்ம அரசு ஆடிட் பண்றதில்ல, குரு தட்சணையாகத்தான் நாங்கள் எல்லாத்தையும் வாங்குறோம் அப்படின்னு சொல்லப்படுதே, அது உண்மைதானா? ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்கு விதிக்கப்படக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாடுகள் ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு விதிக்கப்படுறதில்லை? இதற்கு முன்பு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்த ஆர்எஸ்எஸ் இப்போ எப்படி இந்தியாவினுடைய முதுகெலும்பு இருக்கக்கூடிய கட்சி அமைப்பாக எப்படி மாறி இருக்குது? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுது பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கம் அப்படிங்கிறதான் இந்தியாவினுடைய மிக வலிமையான அமைப்பாக தற்போது வரை இருந்திருக்குது. அந்த ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கம், அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு பல்வேறு ஆயிரக்கணக்கான கிளை அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஆர்எஸ்எஸோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்பு இருந்த அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்திருக்குது. அதாவது 1948ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறார். அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேல் என்ன பண்றார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கு தடை விதிக்கிறார். எதற்காக இந்த தடையை விதிக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் முக்கியமான சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வன்முறையை தூண்டுறாங்க, மத வெறியை தூண்டுறாங்க, துண்டு பிரசுரங்கள் மூலமாக மக்கள் மனதில் மத வழியை தூண்டிட்டு இருக்காங்க, இந்து முஸ்லீம் மோதலுக்கு வழிவகுக்கிறாங்க அப்படின்னு இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பை வல்லபாய் பட்டேல் அவர்கள் தடை செய்கிறார். ஸோ இதற்கு முன்பு ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்து அப்போ அந்த அளவுக்கு வலிமையற்ற ஒரு அமைப்பாக தான் ஆர்எஸ்எஸ் இருக்கு. அதுக்கு பிறகு வலிமையெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவின் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இருக்குது. பாஜகவினுடைய முதுகெலும்பாக இருக்குது. பாஜகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு தான், அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு நிறைய பிரிவுகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, இப்போ நம்ம அந்த கோர் பாயிண்ட்டுக்கு வருவோம். பணம் எங்க இருந்து வருது? ஒரு அமைப்பு இவ்வளவு வலிமையாக இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய கிளைகளை வச்சிருக்கிறாங்க, ட்ரைனிங் எல்லாம் நடத்துறாங்க, அதையும் தாண்டி நிறைய விதமான தொண்டுகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு விதமாக செலவுகள் ஆர்எஸ்எஸ் சார்பாக செய்யப்படுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபண்டிங் எங்க இருந்துங்க வருது அப்படிங்கிறதும், அது ஏன் ஆடிட் செய்யப்படல, அரசு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? ஆர்எஸ்எஸ் கேள்வி கேட்கல அப்படின்னா மற்ற அமைப்புகளையும் கேள்வி கேட்க கூடாது இல்லையா? அதை மட்டுமே கேள்வி கேட்கறீங்க, இதற்கு மட்டும் என்ன பிரிவிலேஜ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதற்கு ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இருந்து வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது குரு தட்சணையாக வருகிறது. நாங்கள் பெரும்பாலான பணங்களை குரு தட்சணையாகத்தான் வாங்கிட்டு இருக்கேன் ஒழிய வெளிநாடுகளிலிருந்து எந்த ஒரு பணமும் நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஆர்எஸ்எஸ் சார்பாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பார்வையாக வைக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் நேரடியாக வெளிநாடுகளிலிருந்து பணத்தை வாங்குறது இல்லை. அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை மையமாக வச்சுட்டு அதனை சுற்றி ஆயிரக்கணக்கான கிளை அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கிளை அமைப்புகளுக்கும் பல்வேறு நாடுகளிலிருந்து பணம் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிளை அமைப்புகள் மூலமாக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னும், அது ஏன் கேள்வி கேட்கப்படுவதில்லை அப்படிங்கிற முக்கியமான கேள்வி சொல்றாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இல்லையா, எங்களுடைய உறுப்பினர்களுடைய குருதட்சணையால் ஆர்எஸ்எஸ் இயங்குகிறது அப்படின்னு. அதே போன்ற விளக்கத்தை இன்னொரு அமைப்பு கொடுக்குறாங்க. அதாவது சிமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது இப்போ இந்தியாவோட தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்குது. ஸோ அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அதே விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அது நிராகரிக்கப்படுது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சிமி என்ற ஒரு அமைப்புக்கு ஒரு சட்டமாகவும் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்புக்கு ஒரு சட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கொண்டு வந்திருக்க எஃப்சிஆர்ஏ ஆக்ட் அப்படிங்கிறது கிறிஸ்துவ சார்ந்த என்ஜிஓக்கள் மீது மிக கடுமையான கட்டுப்பாடை வைக்கிறாங்க அப்படின்னும், அவர்களோட ஃபண்டிங்கை முழுவதுமாக ஆடிட் செய்யப்படுகிறது அப்படின்னும், பல்வேறு முறையில் தடை செய்யப்படுகிறது அப்படின்னும், அவங்க தொடர்ந்து கிறிஸ்துவ மதம் சார்ந்து தங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தொண்டுகள் செய்வதை ஆர்எஸ்எஸ் சரி இந்த பாஜக விரும்பல, அதன் காரணமாக இந்த ஃபண்டிங்கை தடை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது வெளிநாடுகளிலிருந்து பணம் இந்தியாவிற்கு வருகிறது அப்படிங்கும்போது அது ஆடிட் சென்று அந்த பணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, மக்கள் நலனுக்காக தான் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஆடிட் செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அரசிற்கு இருக்குது. அதில் எந்த ஒரு தயக்கம் கிடையாது, எந்த ஒரு தவறுமே கிடையாது அப்படின்னு ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த சட்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அமைப்பிற்கு முற்றிலுமாக இல்லை, மற்ற அமைப்புகளுக்கு எல்லாம் மிக கடுமையாக இருக்கும். ஆனால் இந்த அமைப்புக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? குறிப்பாக மாற்று மதமாக, அதாவது இந்து மதம் அல்லாத அமைப்புகள் என்ஜிஓக்கள் மூலமாக தொண்டுகள்
செய்யும் பொழுது கடுமையான எதிர்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான பார்வையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி அதன் மூலமாகத்தான் ஒரு மோதலை இந்து மற்றும் பிற மதங்களோட மோதலை ஏற்படுத்துறாங்க அப்படின்னும் அதன் மூலமாக ஒரு அரசியல் லாபம் பெறணும் அப்படிங்கிறதுக்கான காய்களை வந்து பாஜக நகர்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் பாஜகவை நோக்கி வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். சரி, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பாஜகவுடைய கிளை நிறுவனங்கள் பல்வேறு இடங்களில் இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபண்டை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது வந்து பல்வேறு அறிக்கைகள் வந்து தங்களுடைய அறிக்கைகளை வெளியிட்டு இப்படி ஃபண்ட் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 2002 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்திருக்கு. என்னன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் அறிக்கை அப்படிங்கிறது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் இருக்காங்க. இந்த நிறுவனம் பேர் வந்து இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தொண்டு நிறுவனம் 1995 இருந்து 2002 வரைக்கும் சுமார் $3 மில்லியன் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபண்டா வாங்கியிருக்காங்க அப்படின்னும், அந்த அமைப்பு நேரடியாக ஆர்எஸ்எஸோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அது அந்த ஃபண்ட் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதுக்கு தெளிவான விளக்கம் இன்னும் கொடுக்கப்படல அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததாக பிரிட்டனை சேர்ந்த ஒரு நிறுவனம் 2001 குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்படுது, அதற்கு நிவாரணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சேவா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பவுண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நிதி அப்படிங்கிறது திரட்டப்படுது. இந்த அமைப்பும் நேரடியாக ஆர்எஸ்எஸோட தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இது எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னும், இந்த நிதிகள் வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ்க்கு ஃபண்டிங்காக குரு தட்சணையாக கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் எழுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் மற்றும் டெல்லி கூட்டு அறிக்கை 2026 ரிலீஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா விஸ்வ ஹிந்து பரிஷத் மூலமாக என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து ஃபண்டிங் அப்படிங்கிறது தொடர்ந்து ரெகுலரா வந்துட்டே இருக்குது அப்படின்னும், எதற்காக வருது அப்படின்னா சப்போர்ட் எ சைல்டு அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுட்டு குழந்தைகளுக்காக நாங்கள் உழைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து படம் தொடர்ந்து மாதம் மாதம் இவ்வளவு தொகை அப்படிங்கிறது நேரடியாக வந்துட்டு இருக்கு அப்படின்னும், அந்த அமைப்பு நேரடியாக ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற அமைப்பு அப்படின்னும், அந்த ஆர்எஸ்எஸ் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அந்த பணம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இப்படி பல்வேறு அறிக்கைகள் வெளிநாடு சர்வதேச அறிக்கைகள் வந்து தெளிவுபடுத்துறாங்க. பல்வேறு நாடுகளில் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் ஆர்எஸ்எஸ் மற்றும் ஆர்எஸ்எஸ் தொடர்பான நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது உள்ள வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல கேள்வி கேட்கக்கூடியது ஃபண்டிங் வருது, அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை ஏன் அரசு ஆடிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் தணிக்கை பண்ண மாட்டேங்கிறாங்க? இவ்வளவு பணம் வருது, இந்த பணங்கள் எல்லாம் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அரசு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மீது நம்பிக்கை இன்னும் கூட மக்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்படி வாய்ப்பு இருந்தும் அதை ஏன் வந்து பாஜக அரசு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை அவர்களை நோக்கி கேட்கிறாங்க. இப்ப பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் மீது கடுமையான என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றல அப்படின்னா உடனடியாக அந்த நிறுவனத்தின் மீதான என்ஜிஓக்கள் மீதான உரிமம் அப்படிங்கிறது முற்றிலுமாக ரத்து செய்யப்படுது. அவங்களோட செயல்படவே முடியாத நிலை அப்படிங்கிறது வருது. இவ்வளவு கட்டுப்பாடுகளும் ஒரு கடுமையான சட்டத்திட்டங்களும் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய அதே வேளையில இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்பவே சுதந்திரமாக செயல்படுறாங்க. பல்வேறு அமைப்புகள் மூலமாக பல்வேறு நாடுகளிலிருந்து பணம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொண்டு நிறுவனத்திற்கு பணம் வருவது அப்படிங்கிறது சகஜம் தான். ஆனா அந்த பணம் எதற்காக உள்ள வருது, யார் கொடுக்குறாங்க, அந்த பணம் யாருக்காக செலவு செய்யப்படுகிறது, அது முறையாக செலவு செய்யப்படுகிறதா அப்படிங்கிறத ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது அரசுக்கு இருக்குது. அந்த ஆய்வை வந்து இந்த பக்கம் வந்து எஃப்சிஆர்ஏ வக்ஃப் சட்டம் போன்ற சட்டங்களின் மூலமாக பிற மதங்கள் சார்ந்த அமைப்புகளுக்கு செய்யக்கூடிய அதே அரசு இந்த ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு மட்டும் ஏன் செய்ய மறுக்கிறாங்க? சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அதை பாஜக அரசு மறந்துடுச்சா, இல்ல மறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னு முக்கியமான கேள்வியை பாஜக அரசை நோக்கி கேட்கிறாங்க. இந்தியாவினுடைய மிகவும் வலிமையான ஒரு இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து மதிப்பை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அதோட கிளை அமைப்புகளும் வச்சுட்டு இருக்காங்க. அது பல்வேறு வகையில பல்வேறு திட்டங்களுக்காக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சார்ந்த திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருந்தும் கூட ஏன் தணிக்கை மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் சரி அரசியல் விமர்சகர்களும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதற்கான பதில் அப்படிங்கிறது வந்ததாக இல்லை. ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய விளக்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு வரக்கூடிய ஃபண்ட் எல்லாமே குரு தட்சணையாக வருது, வெளிநாடுகளிலிருந்து வரல அப்படிங்கிறது தான். இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு நேரடியாக அப்படி வருகிறது. ஆனால் அதோட கிளை அமைப்புகள் பல்வேறு அமைப்புகள் இருந்து வெளிநாடுகளிலிருந்து ஃபண்டிங்காக வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சர்வதேச அறிக்கைகள் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கு. இவ்வளவு ஃபண்டிங்லாம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், இந்த அமைப்புகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஆர்எஸ்எஸோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ அந்த அமைப்புகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் ஆர்எஸ்எஸ் கொள்கையும் பின்பற்றி அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்குது அப்படிங்கிறதும், அந்த அமைப்புகள் தணிக்கை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. ஓகே மக்களே, வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா எல்லாருமே, அதாவது எல்லா அமைப்புகளுமே தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவங்களுடைய நிதி ஆதாரம் அப்படிங்கிறது வெளிப்படையாக இருக்கணும், மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் ஒரு பிரிவிலேஜை கொடுத்து
அதற்கு தனி ஒரு அங்கீகாரம் கொடுத்து அது ஒரு இடத்துல வச்சுட்டு மற்ற அமைப்புகளை மற்றும் வேற மாதிரி ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.